ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. பெண்கள் எல்லாருமே இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப மங்களகரமாக பிஸியாக சுவாமி கும்பிட்றதுக்கான நிறைய விஷயங்களை தேடி தேடி பார்த்து கேட்டு கேட்டு நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு வாரமும் என்ன சாமி கும்பிடலாம், ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களில் ரொம்ப பிஸியாக இருப்போம். பெண்கள் எல்லாருமே அப்படியே மங்களகரமான ஒரு அம்மன் மாதிரியான பக்தி பரவசமாக எல்லா பெண்களும் இருப்பாங்க. இதே நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடி மாதம் பிறந்தாலே அதாவது நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பொண்ணுங்க. எனக்கு சின்ன வயசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு கோவிலில் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாக்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், என்ன ட்ரெஸ் போடலாம், எப்படி மேக்கப் பண்ணலாம், ஒரு ஜாலியான ஒரு லைஃப் தாங்க அப்போல்லாம் இருந்துச்சு. அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, நம்ம திருவிழாவுக்கு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு ஒரு ஜாலியான ஒரு லைஃப்பை தான் நம்மலாம் வாழ்ந்திருப்போம். இது நிறைய பேர் இந்த மாதிரி தான் வாழ்ந்திருப்பீங்க. அதே ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா அந்த என்ஜாய்மெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பூஜை எப்படி பண்ணலாம், நம்ம புருஷனுக்காக என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணலாம், பிள்ளைங்களுக்காக என்ன பிரார்த்தனை பண்ணலாம், நம்ம வீடு நலனுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து அடுத்தடுத்த பூஜைகளும் அடுத்தடுத்த விஷயங்களும் பண்ணுறதுலையே தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்போம். பட் நமக்கு அதுதானங்க சந்தோஷம் இப்போது. அப்படி தானே அதாவது வீட்டில் இருக்கவங்களுடைய சந்தோஷம் தான் இப்போ நமக்கு சந்தோஷம். அப்படி தானே நம்ம அப்பாவும் அம்மாவும் அப்படியே தானே இருந்தாங்க. அந்த மாதிரி தானே இப்போது நம்ம ஓடிட்டுருக்கோம். சரி, ஆடி மாதத்தில் கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வம் கும்பிடுறதுங்க. அதாவது வீட்டில் குலதெய்வம் உங்கள் பழக்கம் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் கும்பிடுங்க. நான் கலசம் வச்சு வழிபடுவேன். அதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு உங்களால் முடிஞ்ச பொங்கல் வச்சுட்டு அபிஷேகமோ இல்லை அர்ச்சனையோ என்ன உங்களால் முடியுமோ அதை பண்ணிவிட்டு உங்களோட வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம இருக்கிற எல்லையில் இருக்க காவல் தெய்வங்களை கண்டிப்பாக மறக்காமல் வழிபடுங்க. நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த எல்லையில் இருக்க காவல் தெய்வம், அதாவது அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக பொங்கல் வச்சு இல்லை அர்ச்சனை பண்ணி ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்சதை வாங்கி அந்த அம்மனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அப்படி தான் எங்கள் ஊரில் 3 அம்மன் இருக்காங்கங்க. அதாவது எங்களுடைய மாமியார் மாமனார் பழக்கம் தான் இது. 3, அதாவது இந்த ஊரில் இருக்க எல்லாருமே அந்த மாதிரி தான் பழக்கம். அதாவது அந்த ஊரில் எந்த வாரம் கூழ் ஊற்றுறாங்களோ அந்த வாரம் அந்த ஊரில் இருக்க 3 அம்மனையும் பொங்கல் வச்சு அழைப்பாங்க. பொங்கல் வச்சு அழைச்சி சாமி கும்பிடுவாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை 3 அம்மனுக்கும் போயிட்டு பொங்கல் வச்சு ஞாயிற்றுக்கிழமை, அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கூழ் ஊற்றுவாங்க. இதுதான் வழக்கம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவில்லையே போயிட்டு பொங்கல் வைப்பாங்க. கோவில்லையே போயிட்டு பொங்கல் வச்சு அங்கேயே சுவாமிக்கு படைச்சிட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாமியார் இப்படி தாங்க வீட்லேயே வச்சு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கோவிலில் வச்சு படைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்படி தான் பழக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 3 பாத்திரம் எடுத்து 3துலேயும் தனித்தனியாக பொங்கல் வச்சுட்டு 3 பேருக்கும் தேவையான அர்ச்சனை பொருட்களை தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையான லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோவிலுக்காக போயிட்டு நான் பொங்கல் வச்சு படைச்சிட்டு வந்துட்டேன். எங்கள் ஊரில் அந்த வாரம் கங்கை அம்மனுக்கு திருவிழா. அந்த கோவிலை என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சரியான க்ரௌடுங்க. திருவிழாக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு, கூட்டமும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் அந்த கோவில் எடுக்க முடியல. மற்ற 2 கோவில், வீராத்தம்மன், பழண்டியம்மன், அந்த 2 கோவிலையும் நான் கிளிப் எடுத்திருக்கேன். இந்த பூஜை நான் ஆக்சுவலாக ஒரு 10:30க்கு எல்லாமே நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். காலையில் வந்துட்டு வீட்லேயும் அதே பொங்கலை வச்சு சிம்பிளாக பூஜையை முடிச்சிட்டேங்க. அன்னைக்கான பூஜையை, இதுக்கான ப்ரிப்ரேஷன் முன்னாடி நாள் நைட்டே நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுனால காலையில் என்னால் ஒரு 10:30க்குள்ளார என்ன சாமி கும்பிட்டு முடிக்க முடிஞ்சுது. இதில் 4வதாக ஒரு அர்ச்சனை கவர் வச்சுருக்கீங்களே, அது எதுக்கு சிஸ்டர் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு தாங்க. ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்டு தான் மற்ற அம்மனெல்லாம் வழிபடணும். அதுக்கான அர்ச்சனை தான். ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டு தண்ணியில் கேழ்வரகு மாவை இந்த மாதிரி கரைச்சி புளிக்க வைக்கணுங்க. சனிக்கிழமை நைட்டு
கூழ் செஞ்சு முடிக்கணும். அது ஞாயிற்றுக்கிழமை கூழ் ரெடி பண்ணி நம்ம செய்யணும். கூழ் ஊத்துற விசேஷத்தை வந்து நான் வீடியோ எடுக்க முடியல, கிளிப் மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.